என்ன மஞ்சுளா, இவ்ளோ நேரமா பேசிட்டு இருந்த? யார் போன்ல? எல்லாம் அன்பு மாமியார் தான். என்னது? ஏ மாமியாரா? ஆமா, கார்த்திக் அம்மா உனக்கு மாமியார் தானே? சம்பந்தி அம்மா என்ன சொன்னாங்க மஞ்சுளா? அவங்க நாளைக்கு வராங்களா? நம்ம அன்பு செல்விக்கு நலங்கு வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுவும் சரிதான். கல்யாணம் நெருங்கிட்டே இருக்கு. எல்லா சம்பிரதாயத்தையும் செஞ்சுதானே ஆகணும். அது மட்டும் இல்லங்க, மாப்பிள்ள அன்பு செல்வி பேர்ல வீடு வாங்க போறாரா. கல்யாணம் ஆனதும் அங்கதான் கொடுத்தன போக போறாங்களா. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அன்பு ரொம்ப யோகக்காரி தான். சரி வீரா மாமா, நான் பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போனோம். வண்டி எடு. சரிங்க. என்ன சார் கேட்டிங்களா? நாளைக்கு மோதிரம் போட போறாங்களாம். அப்புறம் வீடு வேற என் பேர்ல வாங்க போறாங்களாம். சீக்கிரமே நானும் கார்த்திக்கும் கல்யாணமாகி அங்க குடுத்தனும் போயிடுவோம். இதுக்கப்புறமும் நீங்க இருக்கணுமா? பேசாம மூட்டைய கட்டிக்கிட்டு கிளம்பலாமே. வசு, வாழ்க்கை ஒரு கிரிக்கெட் மாதிரி. கிரிக்கெட்ல எவ்வளவு வேணாலும் ஓவரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா விக்கெட் 10 தான். 10 விக்கெட் எடுக்கிறதுக்கு 10 பால் போதுங்கிறதா லாஜிக். ஓ, அந்த மாதிரி இது வரைக்கும் நடந்த எல்லாமே எனக்கு எதிரா இருந்தாலும் இனி வரப்போற கொஞ்ச நாள்ல எல்லாமே எனக்கு சாதகமா முடியும் பாரு. சோ அந்த காலத்துக்காக தான் ஐ எம் வெயிட்டிங். கான்ஃபிடென்ட்? வேற லெவல் கான்ஃபிடென்ட். அதையும் பார்க்கலாம். பக்கா பார்க்க தானே போறோம். மாமா இருங்க. என்ன நடந்ததெல்லாம் நினைச்சு என் மேல கோவப்படாதீங்க. எல்லாமே நான் உங்க மேல வச்சிருக்க அன்பாலதான் செய்யறேன்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிறேன். ஆனா இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்த அப்புறம் நான் அமைதியா இருக்க மாட்டேன். மாமா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நம்ம சொந்த பந்தத்துக்குள்ள நிஜமாவே நம்ம 2 பேருக்குள்ள முறை இருக்கு. நீங்க ஏன் மாமா பையன்? அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றீங்க? இத பாரு ஸ்வேதா, என்ன பொறுத்த வரைக்கும் என் வசுதான் என் மனைவி. அந்த இடத்துக்கு வேற யாரும் வர முடியாது. நீங்க சொல்ற மாதிரி அன்பு செல்வி தான் உங்க வசுனா, அவளுக்கு தான் கார்த்திக் மாமா கூட கல்யாணம் ஆக போதே. அதுக்கப்புறம் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமே. இதுல என்ன தப்பு? என்ன ஸ்வேதா பேசுற? கல்யாணம் நடந்தாலும் நடக்காட்டினாலும் என் மனைவியோட தங்கச்சி எனக்கும் தங்கச்சி தான். அதெல்லாம் மாத்தி நினைக்க முடியாது. மாமா, அக்கா உங்களை லூசுன்னு சொல்றதுல தப்பே இல்ல. ஸ்வேதா, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. நான் லூசாவே இருந்துட்டு போறேன். அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. மாமா, நீங்க இப்படி எல்லாம் பேசினா உங்களை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா போக மாட்டேன். என்ன நடந்தாலும் நீங்க என் காதல ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸ்வேதா, இது பகல் கனவு. என் வசுதான் எனக்கு உயிர். அவளை தவிர வேற யாரையும் என்னால மனைவியா ஏத்துக்க முடியாது. வசு வசு வசு, அந்த பேரை கேட்டாலே கடுப்பாகுது. நீங்க இப்படியே பேசுனீங்க, உங்களை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். ஸ்வேதா, சாவுக்கு பயப்படுறதுல எங்க காதல். ஏற்கனவே சாவு ஜெயிச்சுதான் வசு இங்க அன்பு செல்வியா இருக்கா. நீ என்ன கொன்னாலும் நான் எத்தனை ஜென்மம் எடுத்து திரும்ப வந்தாலும் அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேனே தவிர ஒண்ணு இல்ல. அதனாலதான் சொல்றேன், நீ என்ன தாராளமா கொள்ளலாம். அந்த உரிமையை நானே உனக்கு தரேன். மாமா, உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியாது. அத நீ பேசிட்டு இருக்கிய ஸ்வேதா. போயா. பாட்டி, ஏன் இப்படி நடந்துட்டு இருக்க? இப்ப என்ன நடந்து போச்சு? டேய், இதுக்கு மேல என்னடா நடக்கணும்? அந்த அன்பு செல்விக்கு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கே. பாட்டி, உண்மையா கதற வேண்டியது நான். நீ ஏன் இப்படி கொதிக்கிற? டேய், என்னடா பண்றது? அவ வெறும் அன்பு செல்வியா மட்டும் இருந்தா நான் ஏன்டா கொதிக்க போறேன்? அவதான் வசுவாச்சே. அவளுக்கு மட்டும் எப்படியோ நல்ல நல்ல சம்பந்தமா அமையுதே. அடுத்த வேளை சோத்துக்கு வக்கில்லாத குடும்பத்துல இருந்து வந்து முடீஸ்வரன் அர்ஜுன கல்யாணம் பண்ணனா, இப்ப நடக்கிற அடுத்த கூத்து, அந்த கார்த்திக் பைய கல்யாணத்துக்கு முன்னாடியே மோதிரம் போடுறேன், வீடு வாங்குறேங்கிறான். அந்த கோணவாய்க்காரியே பிரிட்டிஷ் இளவரசியை நிச்சயம் பண்ண மாதிரி அவன் குதிக்கிறான். இப்பவே இப்படி பண்றானே,
கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே தங்கத்தாலேயே உடம்ப இழைச்சிருவான் போல இருக்கே. இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ வயிறு அப்படியே எரியுதுடா. ஆமா பாட்டி, அன்பு செல்வி எனக்குன்ற நினைப்புலயே இத்தனை நாளா வாழ்ந்துட்டேன். இனி அதை மாத்திக்கவே முடியாது. அதுக்கு வினையாதான் அந்த 2 பயல்களும் வந்து நிக்கிறாங்க. ஊர்ல வேற பொண்ணே இல்லாத மாதிரி அந்த அர்ஜுன் பைய அவளுக்காக இங்க வந்து வேலைக்காரனா நிக்கிறான். அந்த கார்த்திக் என்னடான்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளுக்கு அள்ளி அள்ளி குடுக்கறான். இதெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு பாட்டி. ஆனா நீயே கூட இருக்கேல்ல, அந்த தைரியத்துல தான் நான் இருக்கேன் பாட்டி. நான் உன் கூட இருந்து என்னடா பிரயோஜனம்? எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. சுவேதாவுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த குழப்பத்துல எல்லாம் மாறும்னு பார்த்தா கரெக்டான நேரத்துக்கு வந்து அதையும் கெடுத்துட்டா அந்த அன்பு செல்வி. இனி நான் என்ன பண்ண முடியும்னே தெரியலையேடா. பாட்டி, ராமாயணத்துல வர அனுமாருக்கு தான் வலிமை தெரியாம இருந்துச்சான். அந்த மாதிரி தான் நீ இருக்க. நீ யாரு, உன் திறமை என்னன்னு உனக்கே தெரியல. உன்ன மாதிரி ஒரு வில்லி இந்த ஊர்லயே கிடையாது. யோசி யோசி, நல்லா யோசி. கட்டாயம் ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படியா சொல்ற? இரு கொஞ்சம் இரு, இந்த மைண்ட் அப்படியே ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு யோசிக்கிறேன். இவன் நம்மள பயங்கரமான வில்லின்னு சொல்றான். யோசி. என்ன ஐடியா வந்துருச்சா? சொல்லு 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 பாட்டி. இல்ல இல்ல, அது செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? ஐயோ அந்த ஐடியா செட் ஆகாதுடா. எந்த ஐடியா? ஐயோ அதான் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்னையே நோய் 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 நோய்னு கேட்டுக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? நீ சுயமாவும் யோசிக்க மாட்ட, யோசிக்கவும் விட மாட்ட. என்ன பாட்டி, என்னையே டேமேஜ் பண்றியா? ஏதோ அன்பு செல்வியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஹெல்ப் பண்றேன்னு அதுக்காக நான் பேசாம இருக்கேன். நீ என்னடானா என்னையே டேமேஜ் பண்ணிட்டு இருக்க? சாரிடா சாரிடா, இந்த ஐடியா வரலங்கிற வேகத்துல பேசிட்டேன். இரு இரு, இன்னும் நல்ல ஐடியாவா யோசிப்போம். சூப்பர் 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 பாட்டி. ஒன்னும் அவசரம் இல்ல. செட் ஆகுமா ஆகாதான்னு நல்லா யோசிச்சு சொல்லு. இல்ல 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 இல்ல, என்ன பதிலுக்கு ஓட்டுறியா நீ? என்ன ரொம்ப பண்ணாதடா. இப்ப நான் சொல்ல போறது சூப்பரான ஐடியா. அன்பு செல்வி கல்யாணம் நிக்கிறதோட உங்க மாமா குடும்பமே ஆட்ட காண போற ஐடியா. அப்படியா? அப்படி என்ன ஐடியா சொல்லு. டேய், இந்த நலங்கு வைப்பாங்களே அந்த சமயத்துல அன்பு செல்விக்கு மயக்க மருந்து கலந்த ஜூஸ் குடுத்துருவோம். எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்படியே பதறுவாங்க. புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. நான் அவளை தூக்கிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவளை காப்பாத்தணும். அதுல அன்பு செல்விக்கு என் மேல லவ் வந்துடும். அதானே? டேய், நீ எல்லாம் வளரவே மாட்டியாடா. நீ வேற சும்மாவே உன் மாமனுங்க அன்பு செல்வி பக்கத்திலேயே உன்னை விட மாட்டாங்க. அதுலயும் ஒரு பக்கம் அர்ஜுன் நிப்பான், இன்னொரு பக்கம் கார்த்திக் நிப்பான். இந்த 2 பேரையும் தாண்டி நீ அவளை அலையக்கா தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவ. சாரி பாட்டி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். டேய், என்னோட திட்டமே வேறடா. நாம ஒரு மருத்துவச்சி கிழவிய செட் பண்ண போறோம். அன்பு செல்வி மயக்கமானதும் வீடே அப்படியே களையபரத்துல இருக்கும். அப்ப அந்த கிழவி கரெக்டா என்ட்ரி கொடுப்பா. அன்பு செல்வி கைய பிடிச்சு செக் பண்ணுவா. அன்பு செல்வி இப்போ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. இது போதாத இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு? பாட்டி, உன்னை என்னமோ நினைச்சேன், உண்மையிலே அசத்துற பாட்டி. அதான்டா இந்த காந்திமதி. நாளைக்கு நான் வைக்க போற வெடிகுண்டுல இந்த வீடே சிக்கி சின்ன பின்னமாக போகுது. அத நினைச்சா எனக்கு இப்பவே குளு 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 குளுன்னு இருக்குடா. பாட்டி, இருந்தாலும் அது அவ்வளவு ஈஸி கிடையாது. இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. இதுல நம்ம மாட்டணும்னு வைங்க, கிட்னிய சட்னி ஆக்கிடுவாங்க என் மாமனுங்க. டேய் 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 டேய், என்ன மிரட்டுறியா நீயே? ஏகப்பட்ட ரவுடிகளை டீல் பண்றவடா நானு. சென்னையில போய் இந்த கடையநல்லூர் காந்திமதினு சொல்லி பாரு, அத்தனை ரவுடிங்களும் அல்ல இல்லாம அலன்றுவானுங்க. என்ன பாட்டி, நான் போய் விசாரிக்க மாட்டேன்ற தைரியத்துல பேசிட்டு இருக்கியா? நீ என்ன என்கிட்ட வர வர ஏடா கூடமாவே பேசிட்டு இருக்க? உனக்கு அன்பு செல்வி வேணுமா வேணாமா? வேணும் 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 பாட்டி. அப்ப நான் சொல்றத நீ ஒழுங்கா கேளு. போய் முதல்ல ஒரு மருத்துவ கிழவிய ரெடி பண்ணு. சரி பாட்டி, இப்பவே போ 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 போ. வந்து சேர்றான் பாரு. என்ன அர்ஜுன் சார், எப்போ கிளம்புறதா உத்தேசம்? நீ எப்ப என் கூட வர்றேன்னு சொல்லு, இமீடியட்டா கிளம்பிடலாம். என்னது, நான் உன் கூட வரணுமா? இன்னுமா நீ அந்த கனவெல்லாம் நினைச்சிட்டு இருக்க? நாளைக்கு வீட்ல நலங்கு வைக்க போறாங்க, தெரியும்ல? நல்லா தெரியும் வசு. நேத்து மருதாணி வச்சாங்க, அதுக்கு முன்னாடி பரிகாரம் பண்ணாங்க.
அதுக்கு முன்னாடி பந்தக்கால் நட்டாங்க. கல்யாணம்னா இதெல்லாம் பண்ணணும்ல வசு. இதுல என்ன புதுசா இருக்கு? இது வரைக்கும் எதுவும் இல்ல, இனிமேதான் இருக்க போகுது ட்விஸ்ட். அப்படி என்ன இருக்க போகுது சொல்லு, கேக்குறேன். சொல்லுவேன், ஆனா நீ தாங்க மாட்ட. வசு, இது எதையும் தாங்கும் இதயம். நீ சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஓ அப்படியா? ஆ. அப்போ சரி. நீ என்ன பண்ற, நல்ல அழகா செவப்பா ஒரு ரோஜா பூவை பார்த்து பறிச்சிட்டு வா. எதுக்கு வசு? நாளைக்கு மாப்பிள்ள கார்த்திக் வந்து நலங்கு வைக்க போறாருல்ல, உனக்கு தெரியும்ல? ஆமா. அப்ப நான் அவருக்கு ஐ லவ் யூ சொல்லலான்னு இருக்கேன். வசு, என்ன சொல்ற? நீ எதுக்கு ஷாக் ஆகுற? நான் நாளைக்கு கார்த்திக் கிட்ட ஐ லவ் யூ சொல்லதான் போறேன். அதுவும் எப்படி, நீ போட்டோ எடுக்கும்போது செஞ்சு காட்டினியே அந்த மாதிரி மண்டி போட்டு ரொமான்டிக்கா ரோஜா பூவை நீட்டி அந்த மாதிரி சொல்ல போறேன். எப்படி ஐடியா? வசு, நிஜமாதான் சொல்றியா? நல்லாவே இல்ல வசு. யோ இல்ல, போய் சொல்ல என்னையா இருக்கு? எவ்வளவு நாள் தான் நானும் என் காதல மறைச்சு மறைச்சு வைக்கிறது. அதான் நாளைக்கே சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவனை என்கிட்ட மாட்டினியா, என்னைய வெறுப்பேத்துறியா? இது எப்படி இருக்கு? சரி சரி, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்புற வழிய பாரு. வசு, இது பாரியா, வசுவும் இல்ல கொசுவும் இல்ல, இப்பவே லேட் ஆயிடுச்சு. காலையில மாப்பிள்ள வரப்போ ஒரு ரோஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சிரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் துக்கத்துல எதுவும் பண்ணிக்காத என்ன? வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். என்ன ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? அப்படியே சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? ஐயோ பாவம், உன்னை எப்படி ஏமாத்தின பாத்தியா? ஐ லவ் யூ சொல்ல போறேன்னு ஒரு பொய்யதான் சொன்ன, அதுக்கே இப்படி ஆயிட்டானே. ஆனாலும் பிஞ்சு முகண்டா உனக்கு, உடனே வாடி போச்சு. பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல. என்ன பாடுபடுத்துற? நாளைக்கே உண்மையை சொல்லிடுறேன். அது வரைக்கும் ஒரு நாள் ராத்திரி இப்படியே இரு, அப்பதான் நீ சரிப்பட்டு வருவ. இவருக்கு வேற வேலையே இல்லையா? இந்த நேரத்துல எதுக்கு போன் பண்றாரு? அக்கா, யார் போன்ல? கார்த்திக். கார்த்திக் மாமாவா? பேசு. ஏன் கையிலேயே வச்சிட்டு இருக்க? இந்த நேரத்துல என்னடி பேச? எவ்வளவு நேரம் போன் அடிச்சுக்கிட்டு இருக்கு? ஒன்னு பேசு இல்ல கட் பண்ணு. பாவம் மாமா. ரொம்ப தான் பாவம் பாக்குற, வேணும்னா நீயே பேசு. குடு, நானே பேசுறேன். ஏ பேசுறதுதான் பேசுற, என்னோட வாய்ஸ்லயே பேசி தொலை. என்ன உன்னோட குரல்லையா? அக்கா, இது ஃபோர்ஜரி. புடவை வாங்கிட்டு வாங்கன்னு கோத்து விட்டியே, அது ரொம்ப நல்ல விஷயமா? சரி, என்ன செய்ய சொல்ற? அப்படி கேளு. அந்த ஆள் ஏதாவது பிளேடு போடுவான், அதுக்கு பதிலே சொல்லாம சரி அப்படின்னு எதையாச்சும் சொல்லி கட் பண்ணு. சரி, ஓகே. ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். அன்பு இல்ல? ஐயோ, என்ன பண்றது? ஏய், ஏன் குரல்ல பேசி தொலைடி. சரி சரி இரு. நான் அன்புதான் பேசுறேன், சொல்லுங்க. ஓ, அன்புதானா? வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சா, அதான் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அன்பு, நாளைக்கு என்னோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள். என்ன நாள்னு கெஸ் பண்ணி பாப்போம். அப்படியா? அப்படி என்ன நாள்? உங்க பிறந்த நாளா? இல்ல 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 இல்ல, நான் புதுசா பிறக்க போற நாள். அப்படின்னா? அன்பு, நாளைக்கு உனக்கு வீட்டுல நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்ல போறதா கேள்விப்பட்டேன். அட பாவீங்களா, அதுக்குள்ள இவனுக்கு யார் இந்த தகவலை சொன்னது? அர்ஜுனை ஏமாத்துறதுக்காக சொன்னா விஷயத்தை கேட்டு யாரோ அவன்கிட்ட சொல்லிருக்காங்க. அந்த நல்லவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனே சத்தம். மாட்னியா?
அன்பு லைன்ல இருக்கீங்களா அன்பு? ஆம், லைன்ல தான் இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. புரியுது அன்பு. நீங்க வெக்கப்படுற அழகு எனக்கு எங்கேயே தெரியுது. ஐயோ என்னக்கா? கட் பண்றீ. இரு இரு. பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டீங்களே. அன்பு, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனா இந்த விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்தே எனக்குள்ள ஏதோ பண்ணுது. அதான் டப்புன்னு கால் பண்ணிட்டேன். தப்பு இல்லையே? சேச்சா, தப்பே இல்ல. நீங்க பேசுறதெல்லாம் கேக்குறப்போ எனக்கு இப்பவே ஐ லவ் யூ சொல்லிடலாம் போல இருக்கு. அன்பு, என்னாச்சு? அது இங்க ஒரு பூனை மேல பாய வருது. பாத்து கேர்ஃபுல்லா இருங்க அன்பு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அந்த பூனைய நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்லுங்க. கட் பண்றீ. அன்பு, ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீல் தெரியுமா? இந்த ஃபீலை இதுக்கு முன்னாடி நான் அனுபவிச்சதே இல்ல. எனக்கும் தான். நான் சாப்பிட நினைக்கிறேன், சாப்பிட முடியல. தூங்க நினைக்கிறேன், ஆனா தூங்க முடியல. என் மனசு என்கிட்டயே இல்ல. எனக்கும் இதே ஃபீல் தான். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நைட்டு முழுக்க உங்க கூடயே போன்ல பேசிக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. அன்பு, நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்களான்னு எத்தனை நாள் நான் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? என்ன இருந்தாலும் நீங்க ஆம்பளை, வெக்கத்தை விட்டு பேசிடலாம். நான் பொண்ணு, அப்படி பேச முடியுமா? புரியுது அன்பு, பொண்ணுங்க அவ்வளவு சீக்கிரம் பேச மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் புடிச்சு போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் நிறுத்த மாட்டாங்க. இதையெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. இப்பதான் அதெல்லாம் உண்மைன்னு புரியுது. அப்போ நான் வளவளன்னு பேசுறேனா? ஏய், நான் அப்படி சொல்ல வரல. நீங்க என்னை விட அதிக அன்பா ஆசையா பேசுறீங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். ஏய், கட் பண்ண புரியா இல்லையாடி? இந்த கன்றாவியெல்லாம் என்னால கேட்கவே முடியல. கொஞ்சம் இருக்கா, கொஞ்சம் இரு. எனக்கு உங்க மேல எப்பவுமே ஆசையும் இருக்கு, அன்பும் இருக்கு. நான் தான் அதை வெளிக்காட்டுறதே இல்ல. அன்பு, என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதுக்கு மேல வெக்கம் தேவையா என்ன? தேவை இல்லதான். ஆனாலும் நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவீங்க, அப்புறம் அவஸ்தைப்படுறது நான் தானே. அதான் பேச மாட்டேன். அன்பு, உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க அப்படியே இருக்கலாம். நான் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன், சரியா? ஓகே, தேங்க்ஸ். அப்புறம் என்ன விஷயம்? ஏய், கட் பண்றீ, கட் பண்றீ, கட் பண்ணு. ஒண்ணும் இல்ல, போனை வச்சிடவா? அதுக்குள்ளயா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. போனை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க. இரு இரு. அன்பு, அன்பு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, அந்த பூனை மறுபடியும் வந்துருச்சு. அப்படியா? அந்த பூனை பொல்லாத பூனை இருக்கும் போல இருக்கு. நாளைக்கு நான் வீட்டுக்கு வருவேன்ல, அப்ப அந்த பூனை என் கண்ணுல காட்டுங்க. ஒரே அடியா அடிச்சு பரலோகத்துக்கே அனுப்பிடுறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அது எனக்கு ரொம்ப இஷ்டமான பூனை தான். அப்பப்போ இப்படி பண்ணிடும். அப்படியா? சரி சரி. அப்புறம் வேற என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்லையே. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியுது, ஆனா இப்ப எதுவும் கிடையாது. ஸ்வீட் ட்ரீம்ஸ். என்ன காரியம் பண்ற? உன்கிட்ட போய் உதவி கேட்டேன் பாரு. அக்கா, சும்மா சொல்லக்கூடாது. மாப்பிள்ளை உன் மேல செம்ம மயக்கத்துல இருக்காரு. குடுத்து வச்சவக்கா நீ. ஏய், எதையாவது சொல்லி கட் பண்ணன்னு சொன்னா உன் இஷ்டத்துக்கு பேசி ஏன் மானத்தை வாங்கிட்டு இருக்கியா? உன்னெல்லாம் அக்கா, ஸ்வீட் ட்ரீம்ஸ்க்கா. அந்த ஆளோட பெரிய தலைவலியா இருக்கு. ஒரு பக்கம் அந்த கார்த்திக் தான் வழிறானா, இந்த பக்கம் இந்த ஸ்வேதா ஓவரா தான் பண்றா. இதெல்லாம் எதுவும் தெரியாம ஐ லவ் யூ சொல்ல போறேன்னு சொன்னதும் அந்த அர்ஜுன் சோகமா முகத்தை தொங்க போட்டு போறான். அம்மா, அந்த அர்ஜுன் இப்ப என்ன பண்ணுவான்? சாப்பிட்டுட்டு தூங்கிருப்பானா? இல்ல வானத்தை பார்த்து வசு வசுன்னு சோகமா பேசிட்டு இருப்பானா தெரியலையே. ரெட்டு பாத்துட்டு வந்துருவோம்.
அர்ஜுன் எங்க போயிட்டான்? எங்க போயிருப்பான்? அர்ஜுன் அர்ஜுன் ஐயோ அர்ஜுன் 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 என்னாச்சு அர்ஜுன்? அர்ஜுன் கண்ணை திறந்து பாரு அர்ஜுன். அர்ஜுன் என்ன ஆச்சு உனக்கு? அர்ஜுன் என்ன பாரு. அர்ஜுன் என்னாச்சு அர்ஜுன்? கண்ணை திறந்து பாரு அர்ஜுன். கண்ணை திறந்து பாரு அர்ஜுன். அர்ஜுன் என்ன ஆச்சு அர்ஜுன்? அர்ஜுன் 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 அர்ஜுன்